இன்றைக்கி நம்ம ஆறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெட், க்ரீன், எல்லோ, ப்ளூ. இந்த 4 ஆறால் ஏதோ ஒன்று தான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்கே இன்னும் தெரியல நம்ம எந்த ஆறா இருக்கோம் அப்படின்னு. ஆறானா ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட பர்சனாலிட்டியை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த 4ல் ஒன்று தான் உங்களோட பர்சனாலிட்டியாக இருக்கும். இப்போ பார்க்கலாமா எந்தெந்த பர்சனாலிட்டி யாருக்கு ஒத்து போகுதுன்னு? இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்காம பாதியோட ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி எது, உங்களோட ஆறாவோட கலர் எதுன்னு உங்களுக்கு இன்னுமே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஆறாவை பற்றி நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 4 பர்சனாலிட்டிஸ் யார் யாரோடது, அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும்னு. ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அவங்களோட ஸ்ட்ராங்னஸும் இருக்குது அண்ட் அவங்களோட வீக்னஸும் இருக்குது. ரெண்டுமே இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெட் ஆரா பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு புதுசாக இடத்துக்கு போகும்போது அது அவங்களோட இடம்னு நினைப்பாங்க, தன்னோட சொந்த இடம்னு நினைப்பாங்க. பிகாஸ் அது அவங்களோட தப்பு கிடையாது, அவங்களோட ஆரா அப்படி இருக்குது. இந்த ஆட்களுக்கு காம்படிஷனுக்கான ரொம்பவே பசி இருக்கும். அந்த காம்படிஷன் கேமுக்காகவோ படிப்புக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஆரா பர்சன்ஸ் ரொம்பவும் ரிஸ்கி பர்சன்ஸாக இருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரிஸ்க் அப்படின்னா ஒரு 2 கயிறு கட்டிட்டு அந்த கயிறு மேலே நடக்கிறது கிடையாதுங்க. அவங்களுக்கு பிஸ்னஸில், படிப்பில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்போர்ட்ஸ், எல்லா விஷயத்துலையும் அவங்க காம்படிஷன்ஸை எதிர்பார்ப்பாங்க. இந்த ஆட்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு லட்சியம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க ரொம்பவுமே ரிஸ்க் எடுப்பாங்க அண்ட் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஆட்கள் எல்லார் மாதிரியுமே டிவி பார்த்துட்டு ஃபோன் நோண்டிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உன்னால் இது முடியாது, நீ பண்ணவே மாட்ட, உன்னால் காம்படிஷனில் கலந்துக்கவே முடியாது, சக்ஸஸும் பண்ண முடியாது, இந்த மாதிரி டீஆக்டிவேட்டாக அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். அவங்க அந்த செகண்ட்லேயே மோட்டிவேட் ஆயிடுவாங்க. இவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னா, இவங்க ரொம்பவுமே இம்பேஷன் நேச்சராக தான் இருப்பாங்க அண்ட் அவசரத்தில் அவங்களுக்குள்ளேயே கஷ்டத்தை ஏற்படுத்திப்பாங்க. இவங்களுக்குள்ள ரெட் பர்சனாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நினைப்பாங்க, நான் தான் எல்லாமே, என்னை விட பெஸ்ட் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ் இவங்க சட்டுன்னு பேசுறதுனால நிறைய மெம்பர்ஸ் இவங்களால ரொம்பவும் ஹர்ட் ஆகுறாங்க. இதன் காரணமாக இவங்களோட ஈகோ புர்ஜ் கலிஃபாவை விட 2 மடங்கு அதிகமாகவே ஆயிடுது. ஒவ்வொரு குரூப்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க பேசுறதுல ரொம்ப அதிகமாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லோ ஆரோ நிறைய பர்சன்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா பார்க்க இவங்க கொஞ்சம் இல்லீகலாக தான் இருப்பாங்க. ஆனால் கூடவே இவங்க ரொம்பவும் பாசிட்டிவாக இருப்பாங்க. எவ்வளோதான் மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலுமே அவங்களோட லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போவாங்க, ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி. இவங்களுக்குள்ள மோட்டிவேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்மளோட உடம்புல ரத்தம் எந்த அளவுக்கு ஓடிட்டு எப்போயுமே ஓடிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களோட மோட்டிவேஷன் எப்போயுமே இவங்களோட மனசில் ஓடிட்டே இருக்கும். இவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்கள்லாம் இவங்களை பார்த்த உடனே சீக்கிரமாகவே அட்ராக்டிவ் ஆகிடுவாங்க. அண்ட் இவங்களுக்கு புது விஷயத்தை கற்றுக்கிறது, புது விஷயத்தை அடையிறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்க்கலாம் இந்த ஆட்களோட வீக்னஸை பற்றி. இந்த ஆட்கள் டிஸ்ட்ராக்டட் ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுவாங்க. இவங்களோட மைண்டில் ஒரே தடவைக்கு 10 ஐடியாஸ் வந்துடும். அதுலேருந்து 5 ஐடியாஸை செலக்ட் பண்ணி அந்த 5 ஐடியாஸையும் எடுத்து வேலை செய்வாங்க. ஆனால் ஒன்று கூட உருப்படியாக முடிக்க மாட்டாங்க. இவங்க எப்பயுமே ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்கிறதுனால மக்கள் இவங்களோட வார்த்தைகளை கேட்டு ரொம்பவுமே கடுப்பாயிருவாங்க. இவங்க பேசுகிறது பார்த்துங்க அப்படிங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ரியல் லைஃப்பில் இந்த எல்லோ பர்சன் யார் அப்படின்னா, ரன்வீர் சிங் அண்ட் ஜிம் கேரி. இவங்க கூட அந்த பர்சனாலிட்டி கொண்டவங்க தான். நெக்ஸ்ட்டு க்ரீன் பர்சன்ஸ். இந்த ஆட்கள் யார் அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி மற்ற ஆட்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் யாருமே இன்னொருத்தருக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலையுமே இந்த க்ரீன் ஆரோ பர்சன்ஸ் எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க. அதுவும் ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷனில் இவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவாங்க. மனசார ரொம்ப சுத்தமாகவும் ரொம்பவும் லாயல்ட்டியாக இருப்பாங்க இந்த க்ரீன் ஆரோ பர்சன்ஸ். இவங்களுக்குள்ள பேஷன்ஸ் ரொம்பவே எக்கச்சக்கமாக இருக்கும். அதிகமாக தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. அவங்க அளவுக்கு அதிகமாக ஷோவும் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க பிக் பாஸ் கூட பார்க்க மாட்டாங்க. இவங்க ட்ராமாவும் பண்ண மாட்டாங்க. யாருக்காச்சும் சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த சண்டையில் வேடிக்கை பார்க்காம சண்டை போடுறவங்கள நிறுத்துவாங்க. ரொம்பவுமே எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சண்டை நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுப்போம், வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவோம், இதுதான் பார்த்துட்டு இருப்போம், இல்லைனா கேலி கிண்டல் பண்ணுவோம். ஆனால் இந்த க்ரீன் ஆரோ பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சண்டை நடந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் சமாதானம் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது எல்லாம் அவங்களோட ஸ்ட்ராங்கர்னு சொல்லலாம். இப்போ பார்க்கலாம் அவங்களோட வீக்னஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இந்த ஆட்கள் மற்றவங்களோட ஒப்பீனியனால் ரொம்பவுமே அஃபர்ட் ஆகுவாங்க.
மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அதே நேரத்தில் அவங்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவாங்க இந்த க்ரீன் ஆரோ பர்சன்ஸ். இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தினால ஒரு சில நபர்கள் இவங்களோட நல்ல குணத்தை இவங்களுக்கே கெட்ட விதமாக மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு இவங்களோட வீக்னஸ் இருக்குது. அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் க்ரீன் ஆரோ பர்சன்ஸோட மகாத்மா காந்தியை கூட நம்ம சொல்லலாம். அவர் கூட ஒரு க்ரீன் ஆரோ பர்சன் தான். ப்ளூ இப்போ இவங்க தான் மாஸ்டர் மைண்ட்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ். இவங்க எந்த ஒரு ஒர்க்கையும் அவசரத்தில் செய்யவே மாட்டாங்க. இவங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கும், ரொம்ப நல்ல ரீசனும் இருக்கும். இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ஷன்ஸ் ரொம்பவே தேவை இவங்களுக்கு. இந்த காரணத்தினால இவங்க எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துட்டு தான் அந்த ஒரு ஒர்க்லேயே அவங்க இறங்குவாங்க. ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இவங்க. ஏதோ ஒரு டிசிஷனை எடுத்துகிட்டு ஏதோ ஆகிட்டு போகுது அப்படின்னு விடக்கூடிய பர்சன்ஸ் இவங்க கிடையாது. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப பிளான் பண்ணியும் நீட்டாக உட்காந்து இது பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் இவங்க எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க, எந்த ஒரு டிசிஷனையும் இவங்க எடுப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சீக்கிரமாக எமோஷன் ஆகவே மாட்டாங்க. இப்போ பார்க்கலாம் இந்த ஆட்களோட வீக்னஸை பற்றி. எந்த விஷயம் பெருசாக இருக்காதோ அந்த விஷயத்தை பற்றி இவங்க கொஞ்சம் அதிகமாக யோசிப்பாங்க. இது இவங்களோட வீக்னஸ்னு சொல்லலாம். இவங்க எப்போயுமே பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுனாலேயே அவங்களோட பர்ஃபெக்ஷன்னாலேயே அவங்கக்கிட்ட நிறைய குறைஸை அவங்க எதிர்பார்ப்பாங்க. நிறைய குறைகள் அவங்களுக்கு தெரியும். இதுதான் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. இவங்களோட பர்ஃபெக்ஷன் ரொம்பவே முக்கியமாக இருக்கிறதுனால இவங்க ரொம்பவும் லேட்டாக தான் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ரொம்பவும் அவங்களோட டைமை இவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ ஆரோஸோட எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ரியல் லைஃப்பில் இவங்களோட எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா பில்கேட்ஸ். இவர் ஒரு ப்ளூ ஆரோ பர்சன். இப்போ நேரம் வந்துருச்சு உங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் எந்த ஆரோ உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அதுக்குள்ளே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்குறதுக்காக. இப்போ வாங்க உங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட 7 கேள்விகள் கேட்பேன். ஒவ்வொரு கொஷின்ஸ் கூடயும் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதை கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க, லிசன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷன்லையும் உங்களுக்கு எந்த சாய்ஸ் சூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் உங்களோட ஆரோ எது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட ஆரோ எதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களை ஒரு கூட்டத்துக்குள்ளே யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, நீங்கள் அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவீங்க. ஆப்ஷன் பி, நீங்கள் அந்த விஷயத்தை வேடிக்கையாக எடுத்துப்பீங்க. ஆப்ஷன் சி, நீங்கள் அந்த நபரை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவீங்க. ஆப்ஷன் டி, நீங்கள் அந்த நேரத்தில் யோசிப்பீங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வருது அப்படின்னு. செகண்ட் ஒன், நீங்கள் லாட்ரியில் ஒரு 10 lakhs ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஆப்ஷன் ஏ, உங்களோட பிஸ்னஸ் ஆர் அசட்ஸில் நீங்கள் அந்த ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் நிறைய பார்ட்டிஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஆப்ஷன் சி, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களுக்கு கொடுப்பீங்க. ஆப்ஷன் டி, அந்த அமௌண்ட்டை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அமௌண்ட்டை எந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறதுங்கிறதுக்காக நீங்கள் நிறைய இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவீங்க. மூணாவது, நீங்கள் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, நீங்கள் தான் எல்லாரையுமே லீட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, நீங்கள் ஐடியா கொடுப்பீங்க, ஆனால் ஐடியாஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க மாட்டீங்க. ஆப்ஷன் சி, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களோட ஒர்க்கை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, உங்களுக்கு தனியாக வேலை செஞ்சால் தான் பிடிக்கும். நாலாவது, உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் சண்டை நடக்குது. அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, உங்களுக்கு எந்த சைடு நியாயமாக இருக்குன்னு தோணுதோ அந்த சைடு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, நீங்கள் அவங்கள சில் பண்ணுவீங்க. ஆப்ஷன் சி, நீங்கள் அவங்களோட சண்டையை அமைதியாக்குவீங்க. ஆப்ஷன் டி, நீங்கள் அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்க, எப்படி நிறுத்துது அப்படிங்கிறத உட்காந்து நீங்கள் யோசிப்பீங்க. அஞ்சாவது, நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ, உங்களோட ஃப்ரீ டைமை உங்களோட க்ரோத்துக்காக நிறைய ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. ஆப்ஷன் பி, நீங்கள் வெளியே சுத்த போயிடுவீங்க. ஆப்ஷன் சி, நீங்கள் உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் டி, நீங்கள் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆறாவது, அப்படி நீங்கள் வெளியே சுற்றுனீங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க, எங்கெங்கெல்லாம் போவீங்க? அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்ஸ்க்கு நீங்கள் போவீங்க. ஆப்ஷன் பி, கோவாவில் நிறைய பார்ட்டிஸ் நடக்கும், அங்கே போயிடுவீங்க. ஆப்ஷன் சி, ஒரு நல்ல அழகான ஹில் ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க. டி, ஹிஸ்டாரிக் பிளேஸுக்கு நீங்கள் போவீங்க. 7th, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களோட கோல்ஸ் என்ன? நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், எங்கிட்ட பணம், பவர் எல்லாமே இருக்கணும். இது நம்பர் 1. ஆப்ஷன் பி, உங்களோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆப்ஷன் சி, உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் போதும். ஆப்ஷன் டி, நீங்கள் உங்களோட ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பெரிய கோல் செட் பண்ணி அதை நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைப்பீங்க. இப்போ நீங்கள் ரெடியாக இருங்க, உங்களோட டைம் வந்துச்சு. உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 7 கொஷின்ஸில் ஆப்ஷன் ஏ நீங்கள் அதிகபட்சமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெட் ஆரோ பர்சன்னு அர்த்தம். அதிக அளவு பி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி எல்லோ ஆரோ.
அதிகமாக நீங்கள் சி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி க்ரீன் ஆரோ பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதுவே அதிகபட்சமாக நீங்கள் டி ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளூ ஆரோ பர்சனாக இருக்கீங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் சரியாக புரியல அப்படின்னா வீடியோ திரும்பவும் முன்னாடி இருந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எந்த ஆரோ பர்சன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆரோ பர்சன் உங்களோட பர்சனாலிட்டி எது அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.